கடக ராசி கடக லக்னம்க்கு இந்த 2026 ஒரு கம்பேக் இயரா இருக்க போகுது. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு இந்த சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ் எல்லாம் ஸ்பைடர் மேனா ஒரு பேட் மேனா அப்படின்னு வருது. ஸோ அந்த கம்பேக்கான இயர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரம்யா கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹீரோயினா எல்லாரும் மாதிரி ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு படையப்பா வரும்போது அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு வில்லியா வர ஆரம்பிச்சது. அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான கேரக்டர் வந்து குருவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசியே கடகம் தான். ஏன்னா கடகம்ல தான் குரு உச்சமாறாருன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கடகம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம்ல கம்யூனிகேஷன்ஸ் வரதாங்க. இட் இஸ் ஜஸ்ட் தட் நீங்க வந்து கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கணும். இந்தியால இருக்கேன், வெளிநாட்டுல வந்து நான் காலேஜ் போய் சேரலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். பெஸ்ட் டைம் நீங்க அப்ராட்ல காலேஜஸ் அந்த மாதிரி போறதுக்கு. சனி அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. பட் ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 வருஷம் கடக ராசிக்காரங்களுக்கும் சரி கடக லக்னக்காரங்களுக்கும் சரி எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கடக ராசி கடக லக்னம்க்கு இந்த 2026 ஒரு கம்பேக் இயரா இருக்க போகுது. அதாவது அவங்களோட பழைய மாற்றங்கள்ல இருந்து, அதாவது தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரிட் ஆஃப் ஓல்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க பின்னாடி தள்ளிட்டு ஒரு புது மனுஷனா வெளியில வரதுக்கான டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டான ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்டோரிஸ் எல்லாம் வருவாங்களே, சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ் எல்லாம் நார்மலா இருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு ஸ்பைடர் மேனா ஒரு பேட் மேனா அப்படின்னு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரம்யா கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹீரோயினா எல்லாரும் மாதிரி ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு படையப்பா வரும்போது அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு வில்லியா வர ஆரம்பிச்சது. அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான கேரக்டர் வந்து அவங்களுக்கு பின்னாடி நிறைய நல்ல விஷயம் பண்ணுது. ஈவன் பாகுபலி, சிவகாமி இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் கொடுத்தது இல்லையா? சோ அதுதான் கம்பேக். சோ அந்த கம்பேக்கான இயர் தான் கடகம்க்கு இந்த 2026 இருக்க போகுது. அது சின்ன லெவல்ல ஒரு சின்ன ரெகக்னிஷன், சின்ன விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல பெரிய லெவல்ல பெரிய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இது ரெண்டுமே உங்க சுய ஜாதகம் வச்சுதான் பார்க்க முடியும். பட் ஏதோ ஒரு விதத்துல அந்த கம்பேக் நடக்கும். ஓகேங்களா? சரிங்க, இந்த வருஷம் வேற என்னெல்லாம் தருது? சோ இந்த கம்பேக் சொல்லும் போது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கிளாஸ் வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்கிறோம். எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு ஆசைதான். ஆனா யாரு வந்து அதிகபட்சமான இன்வால்வ்மெண்ட் காட்டுறா, நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ஆமாங்க இது எனக்கு ரெசனேட் ஆயிருக்கு, ஆமா இது கரெக்டா இருந்தது எனக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து எங்க ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க எங்க ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்ணும்போது நாங்க அதுல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணவங்களை சூஸ் பண்ணி கிஃப்டா கொடுக்கும். ராசி கற்கள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடகமுக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குரு வந்து மறைஞ்சிட்டாரு, 2025ல இருந்தே வந்து குரு மறைஞ்சுதான் இருக்காரு கடகம்க்கு அப்படின்னு. ஆனா அப்படி இல்லைங்க. கடகம் பொறுத்த வரைக்கும் குரு அந்த 12ஆம் வீட்டுல இருந்தா கூட மேக்சிமம் எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியும்ன்றத பார்த்துட்டு தான் இருப்பாரு. பிகாஸ் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசியே கடகம் தான். ஓகே, ஏன்னா கடகம்ல தான் குரு உச்சமாறாருன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப அது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இது வர ஆரம்பிச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு கடகம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம்ல கம்யூனிகேஷன்ஸ் வரத ஆரம்பிக்கும். எனக்கு ஆமாங்க இந்த மாதிரி கனவுகள் வந்தது. அந்த கனவுல வந்து இந்த மாதிரி ஏதோ வந்து எனக்கு ஒரு கடவுள் பார்த்தேன், இந்த கோயில் போற மாதிரி வந்தது, இல்ல ஏதோ யாரோ வந்து பேசுற மாதிரி வந்தது, என் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து என் கனவுல வந்தாங்க அப்படின்னு கூட இருந்தது, இல்ல ஒரு சில விஷயம் என் கனவுல வந்து எனக்கு கைட் பண்ற மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே கனவுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் தட் நீங்க வந்து கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கணும். யூஸ்வலா நான் சொல்ற மாதிரி கனவுகள் வரும்போது பக்கத்துல ஒரு பெட் பக்கத்துலயே ஒரு நோட் புக் வச்சு காலையில எழுதி வச்சிருங்க. விட்டா அப்புறம் மறந்துடுவீங்க. சோ டோன்ட் டு தட். எழுதி வச்சுட்டு ரிலேட் பண்ணி பாருங்க, நம்ம லைஃப்க்கு எப்படி இந்த கனவு ரிலேட் ஆகுது, இந்த கனவு நம்ம கிட்ட பர்சனலா ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணதா, அதை நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் அதுல இருந்து வர்றது புரிய ஆரம்பிக்கும், பர்சனலி புரிய ஆரம்பிக்கும். ஓகேயா? சோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் என்னன்னா, கடகம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேட்லி தே வாண்டட் அ சேஞ்ச்.
நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன். ஆனா இப்ப இந்த யூஎஸ் சிச்சுவேஷன் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த H1B எல்லாம் வந்து இவங்க ரெனியூவல்லாம் ரொம்ப ஹெட்டேக் ஆக்குறாங்க. பேசாம நான் இந்தியாவே போலான்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்கிற கடகராசி பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்தியால இருக்கேன், எனக்கு இங்க டெவலப்மெண்ட்டே இல்லை, நான் ஏதாவது அப்ராட் போலான்னு பாக்குற கேட்கறவங்களும் இருக்காங்க. சோ ஒண்ணு கண்ட்ரி மாத்துறது, இல்ல வீடு மாத்துறது, இல்ல இந்த இடத்துல இருந்து வேற இடம் மாறலான்னு இருக்கேன் அந்த மாத்துறது, இல்ல எனக்கு வேலை ரீதியா ஒரு மாற்றம் வேணும், கெரியரே நான் மாத்தலான்னு இருக்கேன், இதுல இருந்து அதுக்கு டோட்டலா மாத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறது, படிச்சுட்டு மாத்தலாமா அப்படின்னு கேட்கறது, நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட 2026 இஸ் த பெஸ்ட் இயர் ஃபார் தட். தாராளமா பண்ணலாம். கெரியர் ரிலேட்டடா எந்த சேஞ்ச் வேணாலும் நீங்க கொண்டு வர பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கடகம் அஷ்டம சனிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு மாடரேட் சிச்சுவேஷன்ல இருந்து இப்போ growthக்காக பாக்குற ஒரு சிச்சுவேஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் growth தான் பார்க்கணும், இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ப்ராப்ளமையும் செட்டில் டவுன் பண்ணிட்டு வந்தேன், இதுக்கு மேல எனக்கு ப்ராப்ளம் வேணாம், நான் கொஞ்சமாவது முன்னேறதுக்கு வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இன்னொன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகத்தோட மைண்ட் செட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், இந்த விஷயம் நடத்துறது ரொம்ப கஷ்டம், எனக்கு இந்த ஜாப்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருமே எடுக்க பயப்படுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா அதை தான் நான் தேடி போய் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறது தான் கடகம் பண்ணும். அண்ட் இந்த டைம்ல வந்து நீங்க அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது இட் வில் கிவ் யூ ரெகக்னிஷன். ஓகே, யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். அந்த மாதிரி டேரிங்கான டேர் டெவில் டாஸ்க் எல்லாம் கூட நீங்க வந்து பண்ணலாம் இந்த டைம்ல. இல்ல நான் வந்து வேற இடத்துல சிங்கப்பூர்ல இருக்கேன், இந்தியால நான் வந்து ஏதாவது வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இல்ல நான் வந்து இந்தியால இருக்கேன், வெளிநாட்டுல வந்து நான் காலேஜ் போய் சேரலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். பெஸ்ட் டைம் நீங்க அப்ராட்ல காலேஜஸ்க்கு அந்த மாதிரி போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சனி அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு, பட் நீங்க ரீட்ரை பண்ணும்போது இட் கேன் ஹேப்பன். 2025 நிறைய பேருக்கு இது நடந்திருக்கலாம், அதாவது அப்ராட் போய் படிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2026ல யூ கேன் ட்ரை யுவர் பெஸ்ட். சரி, வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேத்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது அகைன் யூ ஷுட் பி ஜென்ரலி கேர்ஃபுல் அபவுட் யுவர் டென்டல் திங்ஸ், ஆர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூனோ ஏதாவது ஒரு சிரஞ்ச் ஒரு இன்ஜெக்ஷன் வேக்சின் போடுற மாதிரியான சுச்சுவேஷன், இல்லை ஃப்ளூ வேக்சின் போட்டோம், இல்லை உடம்பு சரியில்லாம இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்துருச்சு, ஒரு வைரல் ஃபீவர் வந்துருச்சு, அதுக்கு போய் ஊசி போட்டுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வந்து இன்னும் நான் கண்ணுக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணலாம், லேசிக் சர்ஜரி பண்ணலான்னு இருக்கேன், அது பண்ணலாம்னா அதுக்கு இது ஒரு நல்ல டைம். இல்ல நீங்க பல்லுக்கு ஏதாவது பண்ணலான்னு பாக்குறீங்க, ஃபேஸுக்கு ஏதாவது பண்ணலான்னு பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஜென்ரலாவே கேத்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது கேத்துனாலே இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே வரும், நீடில் பேஸ் பண்ண விஷயங்கள். ஒரு பிளட் டெஸ்ட் நான் போய் சும்மா பண்ணிக்கலாம்னா தாராளமா இந்த டைம்ல நீங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் யூ கேன் சி அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல பண்ணலனாலும் சரி, ஃபுட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பே செட் ஆக மாட்டேங்குது, நான் லவ் மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே பெஸ்ட் டைம் செகண்ட் half of the year of 2026. ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். ஓகேயா? ஆனா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி யூ கேன் கெட் கம் அக்ராஸ், இந்த அலையன்சஸ் வரலாம், இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வரலாம், ஆனா அந்த கல்யாணம்னு ஆகுற அந்த டைம் வந்து உங்க ஜாதகத்துல பவர்ஃபுல்லா இருக்கும் போதுதான் நடக்கும், அது இருக்கு. பட் எனிவேஸ் நீங்க பொண்ணு பாக்குறதுக்கு அவங்க வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல டைம். அண்ட் அதே மாதிரி குழந்தை பிறக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இட் கேன் ஹெல்ப். இந்த டைம் பீரியட் வந்து நல்ல லக் கொடுக்கலாம், ஆனா உங்க ஜாதகத்துல அதுக்கு பாசிட்டிவான டைம் பீரியட் வரணும். சரி, வேற என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9ஆம் இடத்துல சனி வராரு, விச் இஸ் ஹெவி பிரஷர் ஆன் ஃபாதர். உங்களோட சிச்சுவேஷன்ஸ்னாலே நீங்க அப்பா மேல அவ்வளவு தூரம் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. 2025ல இருந்தே நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம், உங்களுக்காக அவர் நிறைய செலவு பண்றாருன்னு இருக்கலாம், இல்ல நிறைய ப்ரெஷர் எடுத்துக்கலாம்னு இருக்கலாம், இல்ல அவருக்கே ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அதனால அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு இருக்கலாம், இல்ல ஒர்க் ரிலேட்டடா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கலாம். சோ அப்பா ரிலேட்டடான ஒரு பிரச்சனைகள் கடகம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க அவங்களோட இன்டராக்ட் பண்ற விதமே கூட யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டாக் இன் அ வெரி குட் வே. அதாவது ரொம்ப ஸ்மூத்தான கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்பாவோட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சோ இது அப்பா மட்டும் தானா இல்ல, ஆல்சோ யுவர் மேனேஜர் அண்ட் பாஸ். அவங்க கிட்ட தேவையில்லாம வார்த்தையை விட்டு வம்பிழுத்து அதுக்கப்புறம் அதனால பிரச்சனைகள் கான்ஃபிளிக்ஸ் ஃபேஸ் பண்றது இருக்கு. எனக்கு இவர் ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டாரு, நான் அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கடுப்பான கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பகச்சுக்காதீங்க. ஏன்னா இப்ப அவங்க சாதாரணமா இல்ல, அவங்க சனியா இருக்காங்க உங்க முன்னாடி, பகச்சுக்க வேண்டாம். பாஸ் மட்டும் அப்படின்னு தானா இல்ல, வேற யாருன்னா உங்களோட கைட், மென்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ்
அண்ட் குருமார்கள், நீங்க யாரெல்லாம் அட்வைசரா உங்க லைஃப்ல பாத்தீங்களோ அவங்க எல்லாருக்கூடயும் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் ரைஸ் ஆச்சு, ஏதோ ஒரு விஷயம் ரைஸ் ஆச்சு, அது ஏன் வந்ததுன்னே தெரியல, ஒரு கர்மிக்கான விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்னு கூட தோணலாம். சோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் கோ இன் லாகர் ஹெட்ஸ், அதாவது பகச்சிக்கிற மாதிரி போகாதீங்க. ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பேஷண்டோட அந்த இடத்துல நீங்க பேஷண்டோட இருக்கிறது தான் இந்த டைம் பீரியட் நல்லது. அதுதான் சனி 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஏன்னா 9ஆம் இடமே ஃபார் ஃபாதர், பாஸ் அண்ட் ஃபார் கைட் ஆர் குரு. ஓகேயா? அஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னா தாராளமா இந்த டைம்ல நீங்க கத்துக்கலாம். பிகாஸ் உங்க 8ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. நீங்க இந்த அக்கல் சயின்சஸ் கத்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அண்ட் மெடிடேஷன் கத்துக்கணும்னா பெஸ்ட் டைம். திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் கடகம். இல்ல 9ஆம் அந்த 12ஆம் இடத்துல இருந்து குருவும் பாக்குறாரு. சோ இட் இஸ் அ வெரி குட் டைம். நீங்க ஏதாவது புதுசா இந்த மாதிரி கத்துக்கணும், அதை என் லைஃப்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அஸ்ட்ராலஜி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி, அந்த சைக்காலஜி பார்ட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஒவ்வொருத்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ கத்துக்கலாம். வேற என்னன்னா வில் கோ இன் டு த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். அப்ப ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னதாங்க இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குரு எங்க இருக்காரு? மிதுனம்ல இருக்காரு. சோ நீங்க ஒரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணலாம் இந்த டைம்ல. ஏற்கனவே கடகம்க்கு வந்து கடகம் அப்ராட்ல இருக்கிற இந்த கடகராசி ஆனா அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னாலும் சரி, கடகம் அப்ராட் போறாங்கனாலும் சரி, இல்ல அப்ராட்ல இருந்து வராங்கனாலும் சரி, இல்ல கடகம் வந்து 12ஆம் இடம் இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாலும் சரி, இவங்க லைஃப்ல எதையுமே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணவே முடியாது. யாராவது ஒருத்தருக்கு தெரிய வந்து அவங்க அந்த விஷயத்த ஊருக்கே சொல்லிடுவாங்க. உனக்கு தெரியுமா, அப்ராட்ல இருந்து வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். இல்ல இவ்வளவு நாளா சும்மா சுத்திட்டு இருந்தா இவனுக்கு பாரு, இவனுக்கு யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு போறானே, இல்ல கனடா போறானே அப்படின்னு சொல்றதா இருக்கலாம், இல்ல ஆஸ்திரேலியா போறானேன்னு சொல்றதா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து வெளியில தெரிய வந்துடும். சோ இந்த பேட்டர்ன் குரு அங்க இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நீங்க அப்ராட் ரிலேட்டடா டிராவல் பண்ணி போனாலும் சரி, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ், நான் அப்ராடுக்கு ஒரு ட்ரிப் போறேன், இல்ல இந்தியாலே கொஞ்சம் தூரமா ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு இருந்தாலும் சரி, அத ஊரே பேசும். இந்த சென்ஸ், இவங்க வந்து வெக்கேஷன் பாத்தியா, இவங்க வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்களா, பாலி போயிட்டு வந்தாங்களாம் பாத்தியா, கேட்டியா நீ அதை அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பேசும். சோ இந்த ஒரு விஷயம், இந்த பேட்டர்ன் இந்த 2026 கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. 2025லயே கொஞ்சம் பேசிருக்கலாம், இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி வேற என்ன பத்தி பேச வாய்ப்பு இருக்குன்னா, கடகம் பண்ற செலவுகள். நீங்க என்னதான் வந்து நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது யாருக்கும் தெரியாம வாங்கினாலும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். செகண்ட் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். ஓகேயா? இந்த டைம்ல எதர் நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போயிட்டு வருவீங்க, இல்ல யாராவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி உங்களை பார்க்க வருவாங்க. இட் கேன் பி லைக் வித்தின் கண்ட்ரி, அவுட் ஆஃப் கண்ட்ரி, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா டிராவல் பண்ணி பார்க்க வராங்க, இல்ல நீங்க டிராவல் பண்ணி போறீங்க. அந்த மாதிரி போகும்போது எய்தர் அவங்க வந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு உங்க கையில ஒரு பிரசாதம் கொடுக்கலாம், இது நடக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க வந்து நாங்க போயிட்டு வந்தோம், நாங்க இந்த இடம்லாம் பார்த்துட்டு வந்தோம், ஒரு ஜாலியா உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கேஷுவலா ஜாலியா பேசும்போதே ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸ் கேட்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க, இவங்கெல்லாம் எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒண்ணு அவங்க சின்ன பசங்களா இருக்கலாம், உங்களோட வயசுல சின்னவங்களா இருந்து ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒருவேளை காமெடி பண்றாங்களோ அப்படின்றது கூட உங்களுக்கு தோணலாம். சோ இந்த மாதிரி அவங்க இப்ப இன்கேஸ் அவங்க பிரசாதம் வந்து கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி வாங்கிட்டு நீங்க அவங்களுக்கு திரும்ப ஏதாவது கொடுங்க. ஓகே, அது பண்ணுங்க. அப்படி அவங்க ஏதாவது ஒண்ணு வந்து சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட வயசுல கம்மியானவங்களா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களா கூட இருக்கலாம். அவங்க கேஷுவலா வந்து இதுதானே நீங்க பண்றீங்க, இந்த மாதிரி தான் பண்ணா பெட்டரா இருக்கும் இல்லையா, சும்மா ஏதாவது கேஷுவலா வந்து சொல்லலாம். ஆனா டிராவல் பண்ணி வராங்க. இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா, அவங்க சொன்னாங்கன்னா அந்த சொல்ற விஷயம் என்னன்றதை நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை திங்க் பண்ணி பாருங்க. அவங்க சொல்றதுல என்னென்ன பாசிபிள் திங்ஸ் வரலாம், அதுல நமக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்கா அப்படின்றது திங்க் பண்ணி பாருங்க. முக்கியமா அது வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து வரும்போதும் சரி, இல்ல முக்கியமா அவங்க வந்து சொல்றவங்களே தேர்ஸ்டே வந்து சொல்றாங்க, இல்ல அவங்களே ஒரு அட்வைசர், ஒரு குரு மாதிரியான ஆளா இருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே சர்க்கிளிங் பேக் டு எது, குரு பகவான். சோ அவங்க உங்க லைஃப்ல குருவா வந்து சொல்றாங்க. அப்படி அவங்க எதுவுமே சொல்ல வந்து பிரசாதம் மட்டும் கொடுக்குறாங்கன்னா கையை கும்பிட்டு வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் சொல்ல வரலன்னு அர்த்தம். இப்படி அட்வைஸ் சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன அட்வைஸ்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க பாருங்க. அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். அந்த பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறவங்க ஒரு விபூதி கொண்டு வந்து கொடுக்கலாம், ஒரு மஞ்ச பையில கொடுக்கலாம், இட் கேன் பி இன் எனிதிங். ஓகேயா? அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ வேற என்ன ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் நடக்கும்.
அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் வந்து நீங்க ஒரு சில விஷயத்த நம்பிட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் இப்படிதான், இப்படிதானே நடக்கணும், இப்படிதான் நானா இருந்தா இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க இந்த டைம்ல உங்களோட பிலீஃப் சிஸ்டம் நீங்க எது வெளியில சொல்லிட்டு இருந்தீங்களோ அதுக்கு அப்படியே நேர்மாறா ஆப்போசிட்டா பண்ண ஆரம்பிப்பீங்க. இது நடக்கும். நிறைய பேர் அதை பார்த்து நீயே இது இப்படி சொல்லிட்டு இருந்த, இப்ப நீயே இதை பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் நடக்கும். எய்தர் இது வந்து 2025லயே சில பேருக்கு நடந்திருக்கலாம், இல்ல 2026ல கண்டிப்பா நடக்கலாம். சோ அப்ப அது என்னன்னா டெஸ்ட் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன இவங்க கல்யாணம் பண்றவங்க இப்படியெல்லாம் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணிருக்கலாம். இப்ப வந்து உங்க ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடக்குதுன்றப்போ நீங்களே அதை திரும்ப பண்ணலாம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இவங்க இவங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்களே அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணிருக்கலாம். நீங்களே இப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி அமையலாம். சோ நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஒரு விஷயத்த வந்து ஒரு காசிப்பாவோ கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே சொல்லுவோம். நம்ம பிலீஃப் சிஸ்டம் அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். பின்னாடி நம்ம என்ன கிரிட்டிசைஸ் பண்ணோமோ, என்ன வந்து சொன்னோமோ அதை நம்மளே பண்ற மாதிரியான சுச்சுவேஷன். அது வெளியில இருக்கவங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு அது தெரியும், அது நடக்கும். சோ அந்த மாதிரி பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தே ஆர் கரெக்ட். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நமக்கு தெரியாது. சோ நம்ம வேற யாரையும் போய் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்க பண்றாங்களா, தட் இஸ் தேர் அப் டு தேர் லைஃப். அவங்களோட இஷ்டம், அவங்களால முடியுது, தே ஆர் டூயிங் தட் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு நீங்க வரணும். சோ இது வந்து ஃபியூச்சர் லெசன்ல என்னன்னா, இந்த கர்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, யாரையும் தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்ற அந்த கிரிட்டிசைஸ், அந்த ஜட்ஜ்மெண்ட், நான் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்றத பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த லெசன் கடகம். இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய லெசன் இதுதான். எவ்வளவு சீக்கிரமா இதை கத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் தட் பேட்டர்ன். ஓகேயா, சரி ரெமெடி போலாம். இப்ப ரெமெடி என்னன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பிலீஃப் சிஸ்டம்னு வரும்போது யூ ஹேவ் டு பி வெரி இன்ட்யூட்டிவ். பிளஸ் அந்த அட்வைஸ் சொல்றாங்கன்னு வரும்போதும் சரி, இல்ல உங்களுக்கு ட்ரீம்ல வர கம்யூனிகேஷனும் சரி, இது எல்லாமே உங்களை கரெக்டான பாதையில வழி நடத்துறதுக்கான ஒரு கம்யூனிகேஷனா வரும். ஏன்னா அந்த வழி எது எனக்கு கரெக்டான பாதைன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இந்த டைம் 2025ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம், சுத்திட்டு இருப்பீங்க. இது எனக்கு கரெக்டா தெரியல, அது எனக்கு கரெக்டா தெரியல, நான் ட்ரை தான் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பீங்க. அப்ப எது கரெக்டானு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்ட்யூஷன் டெவலப் பண்ணிக்கணும். சோ அந்த இன்ட்யூஷன் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு மெடிடேஷன் வச்சிருக்கோம், ஜீரோ தாட் மெடிடேஷன். அதாவது எண்ணமற்ற நிலைக்கு போய் அந்த எண்ணமே இல்லாத, அதாவது ஜீரோ தாட்லெஸ் ஸ்டேட், என் மனசுல எதுவுமே ஓடலைங்க, மைண்ட் பிளாங்கா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட்ல நீங்க உங்க சோல் கூட, உங்க ஆன்மா கூட பேச ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து எனக்கு இது என்ன பண்ணணும் தெரியல, நீ சொல்லி என்ன பண்ணணும்னு நீங்க கேட்கும்போது அந்த தாட்ல உங்களுக்கு வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு அது பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அண்ட் அது வேற எதுவுமே சொல்ற பதில் இல்லைங்க, அது உங்க ஆன்மா சொல்ற பதில். அண்ட் யுவர் ஆன்மா இஸ் கனெக்டட் டு தட் சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க சப்கான்ஷியஸ்ல இருந்து இன்னும் டீப்பரா தான் சூப்பர் கான்ஷியஸ் இருக்கு. அது யூனிட்டி கான்ஷியஸ்னு சொல்லும்போது யூனிவர்ஸ் கூட கனெக்டடா இருக்கு. அப்ப யூனிவர்ஸே உங்களை கைட் பண்ற மாதிரி அந்த கைடன்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணு இந்த மெடிடேஷன் எடுத்து அந்த ஜீரோ தாட் ஸ்டேட் போகலாம், இல்ல நீங்களே கிராஜுவலா நான் மெடிடேட் பண்ணி, அதாவது இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ் பட் இட் இஸ் பாசிபிள், கிராஜுவலா மெடிடேட் பண்ணி நானே அந்த எண்ணமற்ற நிலைக்கு போறேன்றதை நீங்க ட்ரை பண்ணி போகலாம். போயிட்டு நீங்க உங்களுக்கான பதில், உங்களுக்கான கைடன்ஸ் நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா சனி கைடுக்கான இடத்துல இருக்காரு. சோ தப்பான கைடன்ஸ் சான்ஸ் இருக்கு. சோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அப்போ இதை எப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க சான்ஸ் இருக்கா, என் இன்ட்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா, இப்பவே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி நீங்க ஒரு ஜார்ல போட்டுக்கோங்க. ஓகேயா, இந்த ஒரு ஜார்ல போட்டுட்டு அந்த ஜார்ல நீங்க ஒரு சீட் எடுத்துக்கணும். எல்லாம் க்ளோஸ்டா இருக்கிற சீட்டா இருந்தா பெட்டர். ஒரு சீட் எடுத்துட்டு அந்த சீட் வந்து நீங்க மனசுல நினைச்ச நம்பர் வருதான்னு செக் பண்றதுதான் டாஸ்க். இப்ப அந்த 1 to 10ல நான் மனசுல ஒரு நம்பர் நினைச்சிருக்கேன். அந்த நம்பர் நீங்க கரெக்டா கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். நான் மனசுல நினைச்சிருக்கேன், நான் மனசுல நினைச்ச நம்பர் என்னன்னு கடைசியா சொல்றேன். அது வந்து நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி கமெண்ட்ல போடுங்க, 1 to 10ல எந்த நம்பர் நான் நினைச்சிருக்கேன்றது. திஸ் இஸ் ஆல்சோ டெஸ்ட் ஃபார் யுவர் இன்ட்யூஷன். ஓகேயா, கடைசியில சொல்றேன், இன்னொரு ரெமெடி இருக்கு, அதை சொல்லி முடிச்சு சொல்றேன். ஓகே, சரி. அப்ப அடுத்த ரெமெடி என்னன்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா குரு உங்க தூக்கத்துக்கான இடத்துல இருக்காரு. ஓகேயா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டிவைன் கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னா குரு மந்திரம் 21 டைம்ஸ் சொல்லிட்டு தூங்க பாருங்க. அந்த குரு மந்திரம், நீங்க யார் உங்க இஷ்ட தெய்வம் ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பக்தி மெடிடேஷன் வழியான, யூ கேன் யூஸ் தட். இல்ல நீங்க யார் உங்களோட இஷ்ட தெய்வம் நினைக்கிறீங்களா, முருகரா, ஓம் சரவண பவ 21 டைம்ஸ் சொல்லுங்க.
சிவனா ஓம் நம சிவாய 21 டைம்ஸ் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, சாய்பாபா இல்ல ராகவேந்திரர் அவங்களோட மந்திரம், இல்ல வாராகியம்னா வாராகி மகா மந்திரம் ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் வாராகி தேவியே வாவாவா 21 டைம்ஸ் சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க வந்து தூங்குங்க. சொல்லிட்டே அப்படியே கூட படுத்து தூங்கலாம். ஓகேயா? பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது இது பண்ணும்போது உங்களுக்கு டிவைன் கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஐ எம் அ லிவிங் எக்ஸாம்பிள். ஏன்னா எனக்கு வர ஆல்மோஸ்ட் நீங்க கேட்கறதெல்லாம் தெரியுது. எப்படி நீங்க இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க, எப்படி அந்த விஷயம் கரெக்டா சொல்றீங்கன்னு எல்லா ராசியும் கேட்கும்போது எனக்கு எல்லாமே டிவைன் கம்யூனிகேஷனா தான் வருது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை மெடிடேஷன். பிகாஸ் 15 இயர்ஸ் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இருக்கேன். ஓகே, ட்ரை தட். இப்போ இன்ட்யூட்டிவ் ஆன்சர் அந்த 1 to 10ல நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. 1 to 10ல நீங்க எந்த நம்பர் திங்க் பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்கணும். ஆனா நான் சொல்றேன், நான் திங்க் பண்ண நம்பர் 6. இப்போ நீங்களும் நம்பர் 6 திங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்ட்யூஷன் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். யூ ஆர் ஆல்ரெடி இன்ட்யூட்டிவ் அண்ட் யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப் வித் யுவர் இன்ட்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மெடிடேஷன் அண்ட் நான் சொன்ன எக்ஸசைஸ் மூலமா try to evaluate your intuition and repeatedly check it again and again. Okay, so subscribe பண்ணாதவங்க பண்ணுங்க. subscribe பண்றவங்களுக்கு we give ராசி கற்கள் and all the best for all the கடகம். Thank you so much.